டிபார்ட்மெண்ட்டும் எல்லா இடத்துலையும் வேலை ரேட் ஏறி போச்சு. ஆனால் இந்த விடுதிகளில் மட்டும் நாங்கள் கஷ்டப்பட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அனைத்து விதமான வியாபார தந்திரங்களையும் பயன்படுத்தி சம்பாதிக்க இருக்கிறார்கள். இதில் எதையுமே இல்லாமல் சமூக நோக்கோடு நாங்கள் ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இது உண்மை. இதற்கு யார் பதுக்குகிறார்கள், யார் கள்ளச்சந்தையில் விற்கிறார்கள் என்பதை கண்டறிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. எங்களுக்கு ரொம்ப சங்கடத்தில் இருக்கிறோம். என்னைக்கு எங்களால் கொடுக்க முடியாமல் போகுமோ என்று தெரியவில்லை. அந்த சூழ்நிலை வந்தால் 20 லட்சம் மாணவ மாணவியர் 20, ஏன்னா இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்டல்லையும் வந்து கேஸ் இல்லைன்றாங்க, காலேஜ் ஹாஸ்டல்லையும் கேஸ் இல்லைன்றாங்க, எல்லா பிரைவேட் இதுலேயும் ஹோட்டல்லையும் கேஸ் இல்லைன்றாங்க. அப்போ கேஸ் எங்கே போகுது? வணக்கம். ஏ சீதாராமன், தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நல சங்கம். இந்தியாவில் இருக்கக்கூடிய விடுதி உரிமையாளர் சங்கத்திலேயே மிகப்பெரிய சங்கம் எங்களுடைய சங்கம். எங்களுடைய சங்கம்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களுக்கும் வழிகாட்டி. அது கர்நாடகாவாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், அனைத்து சங்கங்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய சங்கம், இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சங்கம் எங்களுடைய சங்கம். இந்த சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு நாங்கள் பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதற்கான காரணம் உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒன்றுதான். என்னவென்றால், வளைகுடா போரின் காரணமாக எரிவாயு தட்டுப்பாட்டினால் இந்த விடுதிகள் எல்லாம் மிகப்பெரிய இன்னலுக்கு ஆட்பட்டிருக்கிறோம். இந்த விடுதிகளை நம்பி 20,000 விடுதிகள் தமிழகத்தில் 20,000க்கும் மேற்பட்ட விடுதிகள் இருக்கின்றது. அதில் 14,000 விடுதிகள் எங்களுடைய சங்கத்தில் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் எங்களை நம்பி 2 லட்சம் பணியாளர்கள் பணிபுரிகிறார்கள். எங்களிடம் 2 லட்சம் பணியாளர்கள் பணிபுரிகிறார்கள். எங்களை நம்பி 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட பணிபுரியும் ஆடவர், மகளிர், மாணவ மாணவியர் அனைவரும் எங்கள் விடுதிகளிலே தங்கி அவர்களுடைய பணி செய்வதோ படிப்பதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களால் சரியான உணவு அளிக்க முடியாத சூழ்நிலையை இந்த எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படுத்தியுள்ளது. மார்ச் மாதம் 10ஆம் தேதி நாங்கள் இதேபோல் பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்லியிருந்தோம், 2-3 நாட்களுக்குள் எங்களுக்கு எரிவாயு கிடைக்கவில்லை என்றால் எங்களால் இந்த உணவை சரியாக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் குறையும், அப்படி என்று ஒரு காரணத்தை சொல்லியிருந்தோம். அதன் பிறகு மார்ச் மாதம் 13ஆம் தேதி மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்கெல்லாம் விடுதிகள், பெரும்பாலாக விடுதிகள் இருக்கின்றனவோ அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சமூக நலத்துறை அதிகாரிகளுக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக கடிதங்களை அனுப்பியிருந்தோம். இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது என்றால், எங்களுக்கு மிகப்பெரிய ஐயம் ஏற்பட்டிருக்கிறது. எரிவாயு உண்மையிலேயே தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறதா, அல்லது பதுக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது கள்ளச்சந்தையில் விற்கப்படுகிறதா? இதற்கு ஒரு காரணம் உண்டு. வளைகுடா போர்கள் ஆரம்பித்த போது மத்திய எரிவாயு அமைச்சகம் என்ன சொன்னது என்றால், போருக்கு முன்பதாக 100% கொடுத்திருந்தது 20% கொடுத்தது. 100 சிலிண்டர் கொடுக்குறாங்கன்னா போருக்கு அப்புறம் 20 சிலிண்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது 50 சிலிண்டராக, நம்ம சிலிண்டர் கால்குலேஷன் நான் சொல்றேன், 50% உயர்த்தினார்கள். கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக 70% மத்திய எரிவாயு அமைச்சகம் உயர்த்தி இருக்கிறது. எங்களுடைய கேள்வி எல்லாம், இப்பொழுது 10 சிலிண்டர் எங்களுக்கு கிடைக்குதுன்னா இப்போ 7 சிலிண்டர் கிடைக்கணும். ஆனால் நேற்றைக்கு ஒரு விலை, இன்றைக்கு ஒரு விலை. இன்றைக்கு 8,500 ரூபாய் ஒரு சிலிண்டர் என்கிறார்கள். 2,000 ரூபாய் இருந்த சிலிண்டர் இன்றைக்கு 8,500 ரூபாய் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் சிலிண்டர் இருக்கிறது, எரிவாயு இருக்கிறது, எங்கே இருக்கிறது, யார் வைத்திருக்கிறார்கள், எங்கே பதுக்கப்பட்டிருக்கிறது, ஏன் அதை விடுதி உரிமையாளருக்கு கொடுக்கப்படவில்லை? அதே போன்று ஓட்டல் உரிமையாளர்களுக்கு நாங்கள் எரிவாயு கொடுப்போம், உங்களுக்கு இல்லை, அப்படி என்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. நாங்கள் தவறாக சொல்லவில்லை. ஓட்டல் உரிமையாளர்களுக்கு எரிவாயு கொடுப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். கேஸ் சிலிண்டர் அவங்களும் கொடுக்கணும். அவங்களும் ஒரு தொழில் பண்ணுறாங்க, அவங்களும் சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அவங்களை நம்பி பல தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. ஓட்டல் உரிமையாளர்களுக்கு எரிவாயு கொடுங்கள், நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் ஏன் விடுதிகளுக்கு எரிவாயு கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள்? எரிவாயு கொடுக்கவில்லை. அதே சமயத்தில் ஹோட்டல்களுக்கெல்லாம் 2% இப்போ நாங்கள் மின்சார அடுப்பு பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. மின்சார அடுப்பு பயன்படுத்தினால் மின்சார கட்டணத்திலே 2% குறைக்கப்படும் என்று ஹோட்டல்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. வரவேற்கிறோம். ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், வரவேற்கிறோம். ஆனால் எங்களுக்கு 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மேதகு நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள்
விடுதிகள் எல்லாம் டொமஸ்டிக் டோல்லிங் ஏஜென்ட் டோல்லிங் மாதிரி தான், டொமஸ்டிக் ஈபி தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு இருந்தது. அதையே இன்னும் அமுல்படுத்தலை. பரவாயில்லை. ஆனால் அதற்கான போராட்டம் இப்போ நாங்கள் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் இப்போ நாங்கள் மின்சார அடுப்பு ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதையும் தாண்டி விறகு அடுப்புகளை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். விறகு அடுப்புகளை பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது இப்போ கமெண்ட்ல நிறைய கீழே சொல்லுவாங்க, அந்த காலத்துலாம் விறகு அடுப்பில் பயன்படுத்தலையா, நீங்கள் மட்டும் தான் விறகு அடுப்பு பயன்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு. 20-25 வருடங்களாக சமையல் கலைஞர்கள் கேஸ் அடுப்புக்கு பழகிட்டாங்க. இந்த விறகு அடுப்பில் கேஸ் அடுப்பில் 2 மணி நேரத்தில் சமைக்கணும்னாக்கா இந்த விறகு அடுப்பில் 6 மணி நேரம் ஆகுது. 6 மணி நேரம் இந்த சம்மர்ல, இந்த வெயில்ல அந்த சமையல் கலைஞர் அதை சமைத்தார் என்றால் அவருடைய உடல் என்ன ஆகும்? எல்லாருக்கும் டீஹைட்ரேஷன் வருது, வாட்டர் லெவல் குறையுது, ரொம்ப சங்கடத்தில் இருக்கிறாங்க. நாங்கள் எதிர்பார்ப்பது, எங்கள் கோரிக்கைகள் என்னவென்றால், மத்திய அரசாங்கம் 70% நாங்கள் கேஸை கொடுத்து விட்டோம் என்கிறது. மாநில அரசாங்கம் நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம்னு சொல்றாங்க. எங்களுடைய சமூக நலத்துறையில எங்களை கேட்குறாங்க. ஆனால் எங்களுக்கு இதுவரை கேஸ் வரவில்லை. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் சார்பாக நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், தமிழ்நாடு சமூக நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், தமிழ்நாடு சமூக நலத்துறை அதிகாரிகளுக்கும், மத்திய எரிவாயு அமைச்சகத்துக்கும், மத்திய எரிவாயு அமைச்சர் அவர்களுக்கும் தயவு செய்து 20 லட்சம் பிள்ளைகளின் வாழ்க்கை உணவு கொடுக்க முடியாமல் தத்தளிக்கின்ற இந்த விடுதி உரிமையாளர்களுக்கு ஒரு வழி செய்யுங்கள் என்று கோரிக்கை வைக்கின்றோம். சார், நாங்கள் உணவுகளை மாற்றினோம். தோசை கொடுக்க முடியாது, பரோட்டா கொடுக்க முடியாது, சப்பாத்தி கொடுக்க முடியாது, கலவை சாதம் கொடுக்குறோம், தயிர் சாதம் கொடுக்குறோம், அவிச்ச முட்டை கொடுக்குறோம், இந்த மாதிரி சொல்லியிருக்குமே தவிர எங்கேயுமே யாருமே இந்த கேஸை நீங்க பாருங்க, ஹோட்டல் எல்லாம் பில்லு கீழே வருது இல்ல, கேஸுக்கு மட்டும் தனியாக 7 ரூபா 50 பைசா 8 ரூபான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரே ஒரு விடுதியில் கேஸ் தட்டுப்பாட்டினால் விலை உயர்த்தி இருக்கிறார்கள் சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் கண்டிப்பா. சார், நாங்க சொல்லி இருக்கிறது என்னன்னா, நம்மளால் முடிந்த வரைக்கும் போராடுவோம், முடியவில்லையா வேறு வழியை பார்ப்போம். ஏன்னா குழந்தைகள் மேல திணிக்க முடியாது. எங்ககிட்ட தங்கியிருக்கிற இன்மேட்ஸ் மேல இந்த தட்டுப்பாட்டிலால் ஏற்படக்கூடிய இழப்பை அவர்கள் மீது திணிப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. மாற்று என்ன பண்ணணும்? நாங்கள் தொழில் விட்டு தான் போகணும், வேற என்ன பண்ண முடியும்? ராக்கெட் அடுப்பு 6000 ரூபாய், அந்த ராக்கெட் அடுப்பு 40,000ன்றாங்க. சார், எல்லாருமே நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, எல்லாருமே இந்த சூழ்நிலையை எரிகிற வீட்டில் புடுங்குற வரைக்கும் லாபம்ன்ற மாதிரி இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அனைத்து விதமான வியாபார தந்திரங்களையும் பயன்படுத்தி சம்பாதிக்க இருக்கிறார்கள். இதில் எதையுமே இல்லாமல் சமூக நோக்கோடு நாங்கள் ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இது உண்மை. இதற்கு உனக்கு ப்ரூவ் பண்ணணும்னா நீங்க வாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வெயில சமைச்சுட்டு இருப்பாங்க. 10 நீங்க அப்படியே கூட வாங்க, நான் கூட்டு போறேன், ஒரு 100 ஹாஸ்டல் கூட்டு போறேன். எப்படி இந்த வெயில்ல வேவாத வெயில சமைச்சுட்டு இருக்காங்க நான் காமிக்கிறேன். எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும். மீடியாக்கள் கரெக்டா சரியான செய்தியை நீங்கள் தயவு செய்து இந்த சமுதாயத்துக்கு தெரியப்படுத்துங்கள், அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துங்கள் சொல்கிறோம். நன்றி.